ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ச்சியான தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அழிக்கப்பட வேண்டிய கானானிய ஜாதியினுடைய அர்த்தங்களை குறித்தும், அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கை நமக்குள்ளே வாழ்ந்து அதை ஜெயிக்கத்தக்கதாக அந்த கானானியர் தேசத்தில் காணப்பட்ட 7 ஜாதிகளுடைய தன்மைகளை ஜெயிக்கத்தக்கதான மிக பிரதானமான ஒரு காரியத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். 6வது ஜாதியாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஏவியர். இந்த ஏவியர் கானான் தேசத்திலே காணப்பட்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே கானானுக்கு அனுப்பின போது அந்த 7 ஜாதிகளையும் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்களெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறார்கள், இவர்களை நாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த மனிதனுடைய இந்த ஜாதியினுடைய கிரியைகளை அழிக்காமலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது என்பது வீணான வாழ்க்கை. 6வது ஜாதியாக ஏவியர். ஏவியர் என்று சொன்னால் தீமை செய்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். நாம தீமையை வெறுக்கணும், தீமையை அழிக்கணும். சங்கீதம் 97:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். நீங்க தீமையை அழிக்காம தீமையோடு கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா நம்ம பரலோக கானானை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதை அழிக்கணும், தீமையை அழிக்கணும், தீமையை வெறுத்தணும். தீமை செய்கிறவர்கள் இன்றைக்கு ஏராளம் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையில் இருக்கிறவர்களும் தீமைக்கு அதிகமாய் துணை போகிறார்கள். ஊழியர்களும் கூட தீமை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். விசுவாசிகள் தீமை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலைமையை மாறணும், இதை அழிக்கணும், அழிக்கப்பட வேண்டிய ஒன்று. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவோமேனால் தீமையை வெறுத்து விடணும், இதை அழிக்கணும், இந்த தீமையை அழிக்கணும். நம்முடைய இந்த தீமையானது நம்முடைய சரீரத்திலிருந்து நம்முடைய எண்ணங்களில் இருந்து அழிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. 3 யோவான் 11 சொல்லப்பட்டிருக்கிறது, தீமை செய்கிறவர்கள் தேவனை காணவில்லை. தீமை செய்து கொண்டு நான் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன் என்று இருக்கிறவர்கள் நிச்சயமாய் தேவனை போய் காண முடியாது. இந்த பூலோகத்திலேயே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து அவைகளை அழித்து தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை அழிக்கும் போதுதான் நாம் தேவனை காண முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நல்லவர் என்பதை ருசிப்பதற்கு நமக்குள்ளே காணப்பட வேண்டிய விசேஷமான தன்மை தான் தீமையை வெறுக்கணும். தீமை செய்கிறவர்களோடு கூட நாம் இணைந்து தீமை செய்யக்கூடாது, நாமும் தீமை செய்யக்கூடாது. தீமை செய்கிறவர்களோடும் கூட நமக்கு பங்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த ஏவியர் என்று சொன்னால் தீமை செய்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். புளிப்புள்ள ஒரு ஜீவியம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்படியானால் நல்லா கவனிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அங்கலாய்க்கிறார். என் ஜனம் 2 தீமை செய்தார்கள். ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு பார்த்தீங்களா? நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. என் ஜனம் 2 தீமை செய்கிறார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். 2வது, வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்குள்ளே வெட்டி கொண்டார்கள். தங்களுக்கு தாங்களே தீமை செய்து கொண்டு அதெல்லாம் ஒன்றும் தீமை இல்லை அப்படின்னு சொல்றது. இன்னொன்று, தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனை தன்னுடைய வாழ்க்கையில அங்கீகரித்துக் கொள்ளாதபடிக்கு அப்படியே மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை. இது வீண் தேவைப்படவில்லை. இந்த தீமையை அழிக்கவே வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தீமையை பார்க்கிற கண்கள், தீமையை பேசுகிறவா. யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தீமையானதை பேசாமல் வாழணும். தீமை பேசுவதை அழிக்கணும். மற்றவர்களை குறித்து தீமையாய் பேசுவதும் மற்றவர்களை குறித்து தீமையாய் எண்ணுவதும் இவைகள் அழிக்கப்பட வேண்டிய ஒன்று. அப்போ அந்த தீமையை வைத்துக் கொண்டே நாம் எப்படி தேவனை போய் சந்திக்க முடியும்? ஏனென்றால் அவர்
தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆபகுக்கு 1:13 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆபகுக்கு 1:13 தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. நாம் ஆராதிக்கிற தேவன் தீமை செய்யாதவர், தீமையை சகிக்காதவர், தீமையை கண்டு விலகி போகிறவர், தீமையை அழிக்கிறவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்க தரிசனம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தீமை செய்வதை விட்டு ஓயணும். செயல்களிலே தீமை, மற்றவர்களுக்கு விரோதமான தீமை எண்ணங்கள், தீமையான செயல்கள். இன்னைக்கு தேசத்துல பாருங்க, தீமை செய்யாதவன் ஒரு மனுஷனும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனார்கள் என்று சொன்ன வசனத்திற்கு ஈடாக எல்லாரும் தீமை செய்து தேவனுடைய மகிமை இழந்து காணப்படுகிறோம். ஆகவே இந்த நிலைமை மாற வேண்டுமே, ஆனால் இது அழிக்கப்படணும். தீமை நம்மை விட்டு அழிக்கப்பட வேண்டும். என்ன தீமையோடு கூட தேவராஜ், என்ன அவர் பரிசுத்தர். பரலோக ராஜ்யங்கிறது பரிசுத்த உள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்திற்குள்ளே பரம காணான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பரம காணானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு தீமையோடு கூட உள்ள போக முடியுமா? நிச்சயமாய் போக முடியாது. எதெல்லாம் தீமை? ஒன்று தீமையால் பேசுகிற வார்த்தையிலே தீமை, சிந்தனையிலே தீமை, பார்ப்பதிலே தீமை. விசேஷமாக வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமத்தை எழுதும் போது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பண ஆசை எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அப்ப பண ஆசை அழிக்கணும். அப்ப பண ஆசை அழிச்சிட்டோம்னா, பணம் நமக்கு தேவைதான், எல்லாருக்கும் தேவை இல்லைன்னு சொல்லல. ஒருவேளை நீ கிண்டல் பண்ணலாம், பணம் தேவைதான். வேதமே சொல்லுது பணம் தேவை. ஆனா பண ஆசை நம்மை விட்டு விலகப்படும். பணம் நமக்கு தேவை, எல்லாவற்றுக்கும் பணம் உதவும். அது ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியுமே. ஆண்டவராகிய தேவன் இந்த இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்களிலே பணத்தை குறித்து என்ன சொன்னார்? பணத்தை குறித்து என்ன சொன்னார்? வரி கட்டணும். இந்த தேசத்துல அவர் வாழ்ந்ததுனால வரி கட்ட வேண்டிய ரோமன் வரி கட்டணும். வரி கட்டும் இல்லையா? உங்க போதகர் வரி கட்டலையான்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறார். அப்படியா? வரி கட்டல? சரி, நாம சொந்தக்காரங்க தான், நாம இந்த தேசத்துடைய பிரஜை தான், ஆனாலும் வரி கட்டணம்ல, ஆக வரி கட்டலாம் அப்படின்னு சொல்லி இப்போ கையில காசு இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்றார் பேதுருவை பார்த்து, பேதுரு நீ கடலுக்கு தூண்டில் எடுத்துட்டு போ. தூண்டி எடுத்துட்டு போய் கடல்ல தூண்டில் போடும். ஒரு மீன் அகப்படும், அதுல ஒரு வெள்ளி பணம் இருக்கும். அதை எடுத்து உனக்கு எனக்கு சேர்த்து 2 பேருக்கும் வரி பணம் கட்டிட்டு வந்துட்டார். பார்த்தீங்களா? பணம் தேவை, பணம் தேவை. யூதாஸ் காரியர் பண ஆசை பிடித்தவனாக இருந்ததனால நான்கு கொண்டு செத்து போனான். கேயாசி பண ஆசையினால இருந்ததனால அவன் குஷ்டரோகியாய் மாறி போனான். அனனியாவும் சப்பீராலும் பணத்தை கொஞ்சம் தேவனுக்கு மறைச்சு வச்சதுனால இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் கர்த்தருக்குரியதை மறைக்கிறார்கள். ஒருத்தருக்குமே தெரியாது நாம நினைச்சுக்கிறோங்க. இப்போ அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்கிறாருங்க? பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நீங்கள் போய் பேசுகிறது என்ன? ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும். அப்போ அந்த பணத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதியை கொண்டாந்து கொடுத்தாங்க. சரி, கொடுத்தது லாபம்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு வச்சிருக்கலாம். ஆனால் ஆவியானவருடைய வார்த்தை அவங்களுக்கு இருந்ததுனால சொல்றார், இது எடுக்கிறதுக்கு முன்பாக உங்களுடைய தானே, முழுசு கொண்டாந்து ஏன் நடிக்கிறீங்க என்று சொல்லி அந்த பண ஆசையினாலே செத்து போனார்கள். அனனியாவும் சப்பீராவும் மரித்து போனார்கள் என்பதை நாம் வேதத்தில் படிக்கிறோம். ஏனென்றால் பண ஆசை இச்சையாக மாறிவிடும். இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி யாக்கோபிலே வாசிக்கிறபடி இது பயங்கரமான ஒன்று. ஆகவே நாம் தீமையை விட்டு விலகிவிட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல தீமையை விட்டு விலகு. 8ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 8:13 தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படியானால் நாம் கர்த்தருக்கு பயப்பட்டு வாழ்ந்தால் தீமையை அழிக்கணும். தீமை அழிச்சாதான் நாம தேவனோடு கூட ஒப்புரவாக முடியும், தேவனோடு கூட வாழ முடியும்.
இந்த பூமியிலேயே அதை வெறுக்க வேண்டியதை வெறுத்து அழிக்க வேண்டிய அழிச்சாதான் பரலோகம் போக முடியும். பரிசுத்தத்தை போல நடிப்பெல்லாம் அங்க தேவனுக்கு முன்பாக செல்லாது. நம்ம நடிப்பெல்லாம் செல்லாது. தீமை அப்படின்னு சொன்னா அந்த தீமையை வெறுத்து தான் ஆக வேண்டும். அந்த தீமையை அழித்து தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த ஜாதி ஏவியர் என்கிற ஜாதியானது தீமை செய்கிறவர்கள் என்கிற அர்த்தத்தோடையது. அப்போ இந்த தீமையை அழிக்கணும். ஆண்டவர் சொன்னார் 7 ஜாதிகளை அழிக்கணும். நான் உனக்கு உதவி செய்கிறேன். தீமை அழிப்பதற்கு நான் என்ன செய்கிறேன்? உனக்கு உதவி செய்கிறேன். 3 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தீமை செய்கிறவர்கள் தேவனை காணவில்லை. தீமை செய்கிறவர்கள் தேவனை காணவில்லை. நாம நினைச்சுக்கலாம் தீமை செஞ்சுக்கிட்டே நம்ம தேவனோடு கூட வாழ்றோம்னு நினைச்சுக்கலாம்ல. தேவனுடைய வார்த்தைகளை நீங்க கேட்க 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 உங்களுக்குள்ள இருந்த அந்த தீமை விலகணும். தீமை செய்கிறவர்கள் பிசாசினால் உண்டாயிருக்கிறார்கள். ஏனென்றால் பிசாசு தீமை செய்கிறவனாய் இருக்கிறான், தீமையை கொண்டு வருகிறவனாய் இருக்கிறான். ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அந்த தீமையை ஜெயிக்கணும். அந்த தீமை ஜெயிக்கப்பட வேண்டிய ஒன்று. தீமையை வெறுத்துட்டு நம்ம நன்மை செய்ய படிக்கணும். ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தீமையை நன்மையினாலே வெல்லு. நீ வென்றெடு, நீ செய். ஜெயம் கர்த்தருக்குரிய தீமையை நன்மையினால. ஒருவன் உனக்கு தீமைக்கு தீமை செய்யாதபடி தீமைக்கு நன்மை செய்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவிலே அறைந்த போதும் கேலி செய்த போதும் கேவலப்படுத்தின போதும் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தாவே தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறவர்களை மன்னியும். அவர்கள் தீமை செய்தார்கள், தீமையை ஆண்டவர் நன்மையாக மாற்றுகிறார். ஆகவேதான் அந்த கல்லன்ல ஒரு கல்லனை பார்த்தீங்கன்னா அவன் பக்கத்து கல்லிடத்தில் பேசுகிறான். நாம் எல்லாரும் தீமை செய்து நாம விரோதமாய் செய்து நாம் இந்த பாடுகளை அனுபவிக்கிறோம். இந்த சிலுவைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இவன் ஒரு குற்றமும் செய்யல, ஒரு பாவமும் செய்யல. அவர் இப்பொழுது சிலுவையிலே தொங்குகிறார் என்று சொல்லி அவனுடைய இருதயம் தன் தீமையை அழிச்சிட்டு நன்மை செய்கிற இயேசுவை நோக்கி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிச்சு. அந்த வார்த்தை என்ன வார்த்தை சொன்னாரு? அந்த வார்த்தை அவன் சொல்லுகிறான், உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக்கொள்ளும். உங்களுடைய ராஜ்யத்தில் அடியே நம்முடைய ராஜ்யத்தில் நினைத்திருக்கும். ஆண்டவர் உடனடியாக சொல்லுகிறார், தீமையை வெறுத்துட்ட. உடனடியாக அங்க சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசம் இருப்பாய் என்று சொல்லி. அப்போ தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும். நன்மை செய்கிற இயேசுவை உடைய நாம் எப்போதும் நன்மை செய்ய பழகணும். நன்மை செய்ய படியுங்கள். தீமையை விட்டு விலகு. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர வேண்டியதாக இருக்கிறோம். தீமையை அழிக்கவும், தீமை அழிக்கப்பட வேண்டிய ஒன்று. பெரிசியர், அதாவது இந்த ஏவியர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள், பெரிசியர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள், கானானியர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள், எபூசியர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள், கிர்காசியர் அழிக்கப்பட வேண்டியவர்கள், ஏத்தியர் அழிக்கப்பட வேண்டியவர்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்களை அழிச்சிட்டு நீங்க இந்த தேசத்தை சுதந்திரிச்சு கொள்ளுங்க. இவர்கள் அழிக்காத இருக்கும் பட்சத்தில் நீங்க தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் 1 ராஜாக்கள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலேயும் 2 நாளாகும் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிசியர்களை சங்காரம் பண்ணவில்லை. இன்றும் அவர்கள் நம்மை சங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜாதிகள் போன்ற அவருடைய செயல்கள் நம்மை சங்கரித்துக் கொண்டிருக்கிறது. தீமை தான் அதிகமாக நம்ம தீமையை வெறுக்காதவர்கள். வெறுப்பா இருந்தா போதுப்பா, அப்படியே வாழ்ந்துட்டு போலாம், நம்ம வாழ்க்கை அப்படியே போகட்டும், யாரு கண்டா எங்க போறோம்னு யாருக்கு தெரியும். இந்த வார்த்தை வெதுவெதுப்பு. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன், இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவன், அவர் சொன்ன வார்த்தையின்படி நிறைவேற்றுகிறவன், அவருக்காக வாழ்கிறவன் என்று சொல்லி வைராக்கியம் கொள்ளும் போதுதான் பரம
கானானை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக கவனிங்க. தீமையை விட்டு விலகணும், தீமையை அழிக்கணும், தீமையை வென்றெடுக்கணும். அப்பதான் நம்ம அந்த ஜாதியை அழிச்சாதான், அந்த சூழ்நிலை அழிச்சாதான் நம்ம தேவராஜ் என்றால் நம்முடைய தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆகவே நாமும் தீமை செய்யாதபடி நம்மை காத்துக் கொள்வதற்கு அப்படியே கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 6வது ஜாதியாகிய ஆண்டவரே, இந்த ஏவியர்கள் அழிக்கப்பட வேண்டும். இந்த ஏவியர்கள் அழிக்கப்பட வேண்டும். தீமை செய்கிற எண்ணங்கள் எங்களை விட்டு அழிக்கப்படணும். ஆண்டவரே, மற்றவர்களுக்கு நாங்கள் தீமை செய்யக்கூடாது. தீமை செய்தான் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி அவன் தீமை செய்ததினாலே அவனுடைய நிலைமை அந்தோ பரிதாபமாய் முடிந்தது. ஆண்டவரே, 4 கொண்டு செத்தான். அந்த பணத்தினால் அவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போனது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. ஆகவே பணம் அவசியம் தேவை, ஆனால் பணத்தினாலே தீமை செய்யக்கூடாது. இன்றைக்கு பணத்தை வைத்துக் கொண்டு பணத்திற்காக, ஆண்டவரே, பணத்தை வைத்துக் கொண்டு பணத்திற்காக தீமை செய்கிற கூட்டம் இன்றைக்கு ஏராளமாய் பெருகி இருக்கிறதப்பா. இயேசுவே, இதை கேட்கிற ஒருவரும் ஆண்டு தீமையை அழிக்காதபடி இருக்கக்கூடாது. நான் தேவனுக்கு விரோதமாய் தீமை செய்து அதை அழிக்காதபடி எனக்குள்ளே வைத்துக் கொண்டிருப்பேன். ஆனால் நான் எப்படி ஜெயம் எடுக்கிறவனாய் இருக்க முடியும்? நான் எப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் என்பதை அவர்கள் யோசித்து இந்த ஆண்டு தீமை செய்கிற எண்ணங்களை அழித்து விடத்தக்கதாக கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தீமையை நன்மையினாலே வென்று ஜெயமிடு, ஜெயமெடுத்த வாழ்க்கை வாழு. ஆமாண்டவரே, அதை நீங்க சொல்லியிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அதை நீங்கள் ஜெயமெடுக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யணும். ஆசீர்வதி இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.